ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் பார்ட் 6 தான். அதாவது ஒரு ஃபைனல் வீடியோ. இதோட 6 பார்ட்டாக வீடியோ வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் வந்து ஒன்று சிம்பிளான மெத்தடில் நிறைய கலர் வச்சு அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேக்ரவுண்டை அதில் ஒரு 2-3 பேக்ரவுண்டை அட்டாச் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வச்சு அது ஒரு மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த அந்த 5 பார்ட் வீடியோவுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதோட வீடியோ போய் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் எப்படி சிம்பிளான மெத்தட்ல கிரியேட் பண்றது அப்படின்றத. ஏன்னா ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு பெயிண்டிங் அவுட்புட் எடுத்தாலும் பேக்ரவுண்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது தெரியாம இருப்பாங்க. இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு கண்ட்ரோல் எண்ணு போட்டு ஒரு 12-18 சைஸ்ல ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த எம்டி பேக்ரவுண்ட்ல நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரஷ் டூல்ல போயிட்டு ஒரு ஹார்டான ப்ரஷை வந்து எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான கலர் என்னென்ன கலர் இங்க வேணுமோ அந்த கலர் எல்லாத்தையும் எடுத்து இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட ஒப்பாசிட்டி மட்டும் சும்மா ஒரு 70 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க உங்களுக்கு என்னென்ன கலர் தேவைப்படுதோ எல்லாத்தையும் சும்மா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் உங்களோட ஸ்மச் டூல் போயிட்டு ஹார்டான ப்ரஷ் எடுத்துட்டு ஸ்பேசிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 70 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 70 வந்து கரெக்டா தான் இருக்கும். 70 வச்சுட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா ப்ரஷோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு வச்சுக்கோங்க. பெருசு வச்சுட்டு இப்ப என்ன பண்றீங்க, இதை அப்படியே ஒன்னோட ஒன்னா கொலாச் பண்ணி ஸ்மச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம அதிகம் நான் வந்து பெயிண்டிங் யூஸ் பண்றதுல வந்து அதிகம் கிரேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சிருந்ததை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் இந்த பிரைட்னஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஆனா இதுல உங்களுக்கு புதுசா நான் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டே உருவாக்கி காட்டுறேன். இதை வந்து நீங்க எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் பேக்ரவுண்டை நீங்களாவே இப்படி வந்து கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்னோட ஒன்னா அப்படியே கொலாச் மாதிரி ஸ்மச் பண்றேன். கரெக்டா ஒரு கலர் மட்டுமே நம்ம ஸ்மச் பண்ணாம எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஸ்மச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே கிடைக்கும். ஸோ பொறுமையா ஸ்மச் பண்ணுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடும் கரெக்டா மெர்ஜ் ஆகணும். ஓகேங்களா? எல்லாமே ஒன்னா மெர்ஜ் ஆகி கொலாச் ஆனாதான் உங்களுக்கு வந்து ஒரே கலர்லயே பேக்ரவுண்ட் இல்லாம தனித்தனி கலர்ல பார்க்க நல்லா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே அந்த கலர் மாறிக்கிட்டே வர்றத. எல்லா இடத்துக்கிட்டையும் நம்ம கரெக்டா ஸ்மச்சிங் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கான ஃபீலிங் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட்ல கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்மச் பண்ண வரலன்னா அந்த பேக்ரவுண்டோட லுக்கே வந்து மாறிடும். ஒரு பார்க்க வந்து பேக்ரவுண்ட் மாதிரி செட் ஆகாது. அதிகம் கரெக்டா உங்களுக்கு என்ன கலர் வேணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்மச் பண்ணுங்க. கலர் அப்ளை பண்றது கூட சில டைம் வந்து நம்ம ஃபேஸ்ல ட்ரெஸ் கலரு ஹேர் கலர்லாம் நம்ம எப்படி பண்ணிருக்கோன்றதை வச்சுக்கிட்டு கூட நீங்க இந்த மாதிரிலாம் பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்து இப்போ நல்லா வந்து ஸ்மச் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது மொத்தமா ஒரு 2-3 கலர் 4-5 கலர் வந்து வச்சுட்டு அதை அப்படியே ஃபுல்லா எல்லாம் கொலாச்சான மாதிரி மெரிஜான மாதிரி ஸ்மச் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் வச்சுட்டு இங்க நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கிரிடின்ல வச்சிருங்க. வச்சுட்டு இதை லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெஃப்ளெக்டர்ன்ற ஆப்ஷனை வச்சு கொஞ்சம் லைட்டா கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அதாவது இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க ஒரு இமேஜ் பண்றீங்கன்னா அது கீழே கொஞ்சம் ஷேடா வச்சு வைக்கும் போது நமக்கு பார்க்க நல்லா இருக்கும்.
ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த ஷேடை வைக்கும் போது நமக்கு இமேஜ் அது உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், பார்க்க நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சிம்பிளான மெத்தட்ல ஒரு ஸ்மச்சிங்ல ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, இது இப்போ ப்ரஷ் டூலுக்கு போனோம், நிறைய கலர்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச் டூல்ல போயிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்டா ஒரு 70 வச்சுட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் மெர்ஜான மாதிரி ஸ்மச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மச் பண்ண வரலன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி கூட நீங்க எல்லாம் கொலைச்சான மாதிரி ஸ்மச் பண்ணலாம். இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதை வந்து இப்படியும் இது வந்து நம்ம கிரேட் பண்றோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இதுவே இன்னொரு இமேஜுக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய இமேஜ் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இமேஜுக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணதுதான், அதை வந்து அப்படியே சேவ் பண்ணி இது அடிக்கடி எதனா ஒரு இமேஜ் நம்ம பண்ணும்போது இதை எடுத்து கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை வந்து இதுக்கான போட்டு கண்ட்ரோல் T கொடுத்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு கரெக்டாக எச்சு உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்டில் போட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்டில் கொஞ்சமா கான்ட்ராஸ்ட் மட்டும் நான் இப்படி ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறும். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கூட நீங்க வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுல இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இருக்குன்னா இப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரா ஒரு இந்த இயற்கையா கொஞ்சம் இந்த பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி இயற்கையா இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மாதிரிலாம் பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் இந்த பேக்ரவுண்டை இதை வச்சு கூட ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது எந்த ஷேப்ல இருக்குன்றத கரெக்டா வச்சுட்டு இப்படி இருக்குதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி வச்சுட்டு இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா லேயர்ஸ்ல வந்து இங்க நார்மல் இருக்கு பாத்தீங்களா, இதுல நிறைய செட்டிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஓவர்லே இதை வச்சீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கப்புள் போட்டோ ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு போட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும், பார்க்க நல்ல லுக்காவும் இருக்கும். நிறைய ஆப்ஷன் இருக்கு, இந்த லைட்டனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலரு டோஜி இது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் லைட் கூட ஓரளவுக்கு பார்க்க மேட்சிங்கா இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து முக்கியமா அந்த ஓவர்லேயோட சாஃப்ட் லைட் வந்து கொஞ்சம் கலரையும் அந்த பேக்ரவுண்டையும் கொஞ்சம் டிம்மா காட்டுற மாதிரி காட்டும், பார்க்க நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சேச்சுரேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கலர் வந்து மாறும். ஸோ இது நான் எதுக்காக கலர்ல வச்சுக்கிறேன், இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு புதுசா நீங்க இந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டும் நல்லா இருக்கும், இமேஜும் நல்லா இருக்கும், பார்க்க ஒரு லுக்கு கிடைக்கும் இல்லையா. அதனாலதான் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு இது இயற்கையா இருக்கிறதும் சரி, இல்ல வேற எதனா ஒரு பேக்ரவுண்டோட எடுத்து வந்து கூட இதுல வச்சு நான் வந்து லேயர்ல ஹார்ட் கலரு, லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லே, அப்புறம் சாஃப்ட் லைட்டு, ஹார்ட் லைட்டு, இது எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஸோ இது வந்து எதெல்லாம் இந்த ஆப்ஷன் எதெல்லாம் மாத்த உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றோம், அதை அப்படியே எடுத்துட்டு வந்து வைக்கிறோம், இன்னொரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் மாத்தி அந்த லேயர்ஸ்ன்றது செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தினோம்னா உங்களுக்கு கலர் வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய செட்டிங் ஆப்ஷனை வச்சு நீங்க வந்து புதுசா வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ற மெத்தட் இவ்வளவுதான். ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதையே கூட அப்படியே போட்டுருவேன், இல்லைன்னா அதை பின்னாடி வச்சுட்டு அதுல எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 பேக்ரவுண்ட் அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஓவர்லே ஸ்கிரீன்ல எல்லாம் மாற்றும் போது எனக்கு என்ன ஆகுன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கலர்லாம் மாறிடும், நான் பண்ண பேக்ரவுண்டே அப்படி மாறிடும் புதுசா. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். இதோட வந்து இந்த பார்ட் 6 வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இன்னும் புதுசா நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சிம்பிளா தான் இருக்கும், இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது தான் பேக்ரவுண்டுக்கு ஒரு வீடியோ தனியா போடுதுன்ட்டு. ஸோ அவருக்கும் வந்து சேர்த்த மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி கரெக்டா இருக்கா, நான் சொல்றதா இருக்கட்டும் இல்ல இந்த வீடியோல நீங்க பாக்குறதா இருக்கட்டும், அது கரெக்டா உங்களுக்கு புரியுதான்றது எப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.